அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, சஷ்டி 3ஆம் நாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு உரிய மிக சிறப்பான விரதங்களில் ஒன்று கந்த சஷ்டி விரதம். 6 நாட்கள் கடைபிடிக்கப்படும் இந்த விரதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்களை அள்ளித்தருகிறது. 3ஆம் நாள் விரதமானது முருகப்பெருமானை ஞான குருவாக வழிபடுவதற்கு உரிய நாளாகும். இந்த நாளில் முருகரை எப்படி வழிபட நம்ம யாரும் வெல்ல முடியாத அளவிற்கு ஞானம் பெறுவது எனும் ஆன்மீகம் சார்ந்த ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். நாளை கந்த சஷ்டி விரதத்தின் 3ஆம் நாள் அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடை அணிந்து வீட்டில் உள்ள பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ உரிய அலங்காரங்களை செய்ய வேண்டும். விரதத்தை விதிப்படி தொடங்குவதாக மனதார சங்கல்பம், அதாவது உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான எலுமிச்சை சாதத்தை நெய்வேத்தியமாக படைப்பது இந்த நாளில் ரொம்ப விசேஷம். இதனுடன் பால் பழங்கள் போன்ற எளிமையான உணவுகளையும் படைக்கலாம். இந்த நாளில் முருகப்பெருமானை ஞான குருவாக எண்ணி வழிபடுவதால் கல்வி, ஞானம், தெளிந்த புத்தி, சிறந்த கலையறிவு ஆகியவற்றை வேண்டி மந்திரங்களை சொல்லலாம். இப்போது சடாட்சர மந்திரத்தை பார்க்கலாங்க. ஓம் சரவண பவ, இதுதாங்க சடாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை இடைவிடாமல் ஜெபிப்பது சிறந்தது. முருகனின் புகழை பாடும் திருப்புகழ் பாடல்கள், குறிப்பாக ஞானம், குருவருளை கோரும் பாடல்களையும் கந்தசஷ்டி கவசத்தையும் முழு மனதுடன் பாராயணம் செய்வது அல்லது கேட்பது மிக நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் என்று தொடங்கும் திருப்புகழ் பதிகத்தை சொல்வதும் செல்வ வளத்தையும் ஞானத்தையும் தரும். அடுத்ததாக 3ஆம் நாள் செய்ய வேண்டிய அபிஷேகங்கள் பற்றி பார்ப்போம். பொதுவாக கந்தசஷ்டி விரத நாட்களில் வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை பார்த்து வணங்குவது புண்ணியம். 3ஆம் நாளில் முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகமானது ஞானத்தை வழங்கும். சந்தனம், பன்னீர், இளநீர், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன் போன்ற வழக்கமான அபிஷேக பொருட்களால் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பானது. ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்று ஞான வடிவான முருகனை மனதார பிரார்த்திக்க வேண்டும். அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை பருகுவது புத்திரபாக்கியம் தரும் என்பது ஐதீகம். 3ஆம் நாளில் செய்ய வேண்டிய சிறப்பு தானமாக எறும்புகளுக்கு தானம் செய்வது சொல்லப்படுகிறது. பச்சரிசி மாவில் கோலமிடுவதும், பச்சரிசி மாவையோ அல்லது சர்க்கரை கலந்த மாவையோ எறும்புகள் அதிகமுள்ள இடத்தில் தூவதும் பசியோடு இருக்கும் சிறிய உயிர்களுக்கு செய்யும் தானமாக சொல்லப்படுகிறது. இது அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்டும் உயர்ந்த பண்பை உணர்த்துகிறது. இந்த 3ஆம் நாள் விரதத்தின் நோக்கம் ஆணவம், வன்மம், மாயை ஆகிய 3 அசுர சக்திகளை அழிக்கும் பக்குவத்தை நாம் பெறுவதாகும். முருகனை ஞான குருவாக வழிபடுவதன் மூலம் தெளிந்த ஞானத்தை பெற்று வாழ்க்கையின் இருளை நீக்கி இம்மைக்கும் மறுமைக்கும் சிறப்பான வழியை அமைத்துக் கொள்ளலாம். கந்தனுக்கு அரோகரா, சரவண பவ என்று மனமொன்றி நாளை முருகனை நினைத்து அனைவரும் துதிப்போம். நன்றி, வணக்கம்.